ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மூணாரில் 2வது நாள். லாஸ்ட்டாக டாப் வியூ பாயிண்ட் போயிட்டு ஃபுல்லாக மழையில் நினச்சிட்டேன். நல்ல வேலை ஃபீவர் எதுவும் வரல. ரூம் வெக்கேட் பண்ணிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக ஒரு சின்ன ரைடு போகலான்னு தோணுச்சு. அதனால் சன்ரைஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் தூரம் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தேன். மார்னிங் டைமில் மூணார் ரொம்ப கலர்ஃபுல்லாக தெரிஞ்சுது. குறிப்பாக டீ எஸ்டேட்ஸ் கலர்ஸ்லாம் ரொம்ப வைப்ரண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் தூரம் போனதுமே சன்ரைஸும் ஆயிடுச்சு. சன்ரைஸ் ஆனதுக்கப்புறம் மூணார் இன்னும் அழகாயிருச்சு. வெயில் ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு கதகதப்பாக இருந்துச்சு. சன்ரைஸ் ஆனதும் சரி ஓகே ரூமுக்கு திரும்பி போகலான்ட்டு போயிட்டு இருந்தேன். போகிற வழியில் சின்னதாக ஒரு வாட்டர் சோர்ஸ் தெரிஞ்சுது. அது லேக்கா டேமானு சரியாக தெரியல, பட் நல்லா இருந்துச்சு. கரெக்டாக அப்போ ஒரு பிரெட் ஆம்லேட் ஷாப்பும் ஓப்பன் பண்ணாங்க. சூடாக ஆவி பறக்க மேகி கிடச்சிது. ஆவி பறந்தாலும் அடிக்கிற குளிருக்கு சூடு பெருசாக தெரியல. மேகி சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் நான் எகைன் ரூமுக்கு போயிட்டு வெக்கேட் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். வரும்போது தேனி ரூட்டில் வந்தேன். ரூட் நல்லா இருந்துச்சு. ஆனால் ரிட்டன் போகும்போது உடுமலைப்பேட் ரூட்டில் போனேன். ஏன்னா அதுதான் எனக்கு பக்கம். ஆனால் அந்த ரூட்டில் ரோடு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. 2 days மூணார் ட்ரிப் நல்லபடியாக முடிஞ்சுது. மூணாரில் இன்னும் நிறைய பிளேசஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் என்னால் பார்க்க முடியல. ஆனால் கண்டிப்பாக எகைன் இங்கே வருவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை.